வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூரிஸ்ப்ருடென்ஸில் ரொம்ப ஒரு முக்கியமான டாப்பிக்கான சோர்சஸ் ஆஃப் லா, அதாவது சட்டத்திற்கான மூலங்கள் எது எது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக சிம்பிளாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நீங்கள் ஒரு லா ஸ்டூடெண்ட் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து லா சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சட்டத்திற்கான மூலங்களில் அதை 4 வகையாக நம்ம பிரிக்கலாம். முதல்ல என்ன அப்படின்னா, லெஜிஸ்லேஷன் என்று அழைக்கப்படுற சட்டமன்றத்தில் இயற்றக்கூடிய சட்டங்கள். அடுத்ததாக பிரசிடென்ட் என்று அழைக்கப்படக்கூடிய நீதிமன்றத்தின் தீர்ப்புகள் சட்டத்திற்கான ஒரு மூலமாக இருக்குது. மூன்றாவதாக மிக முக்கியமான ஒரு சட்டத்திற்கான மூலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கஸ்டம்ஸ் என்று அழைக்கக்கூடிய மக்களுடைய பழக்க வழக்கங்கள் பிற்காலத்தில் சட்டமாக வருது. இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சோர்ஸாக இருக்குது சட்டம் உருவாகிறதுக்கு. அடுத்ததாக ஜஸ்டிஸ், ஈக்விட்டி அண்ட் குட் கன்சியன்ஸ் என்று அழைக்கப்படுற நீதி மற்றும் நல் மனசாட்சியின் அடிப்படையில் ஒரு சில விஷயங்கள் சட்டத்திற்கான ஒரு அடிப்படை மூலங்களாக இருக்குது. முதல்ல நம்ம இந்த லெஜிஸ்லேச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு நாட்டில் சட்டமன்றத்தால் இயற்றக்கூடிய சட்டங்கள் சட்டத்திற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு மூலமாக கருதப்படுது. உதாரணமாக இந்தியாவில் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் 2019 ஒரு அப்டேட் கொண்டு வந்தாங்க. அதாவது ஹெல்மெட் இல்லாமல் வாகனம் இயக்குறது அப்படிங்கிறது, அதோட முன்னாடி அதோட ஃபைன் அமௌண்ட் ₹100 இருந்துச்சு. இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக ₹1000 அதை சேஞ்ச் பண்ணாங்க. இது பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணப்பட்ட ஒரு சட்டம் அப்படிங்கிறதுனால இதை கண்டிப்பாக எல்லாமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். இதுதான் லாவோட ஒரு ஒன் ஆஃப் த சோர்ஸாக கன்சிடர் பண்ணப்படுது. அடுத்ததாக பிரசிடென்ட் என்று அழைக்கப்படுற ஜட்ஜ்மே லா அப்படின்னு நம்ம இதை இன்னொரு பேர் சொல்லி அழைக்கலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளத்திற்கு தீர்வுகள் இல்லாத பொழுது, சட்டம் நம்ம கையில் இல்லாத பொழுது நீதியரசர்கள் அந்த குறிப்பிட்ட ப்ராப்ளத்திற்கு சில கைட்லைன்ஸை, சில வழிகாட்டுதலை வழங்குவாங்க. அதை அந்த ப்ராப்ளத்திற்கு நம்ம புதுசாக சட்டம் கொண்டு வர்ற வரையிலும் அந்த கைட்லைன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இதுதான் ஜட்ஜ்மே லா, அதாவது பிரசிடென்ட் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இந்த பிரசிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உதாரணம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மேனகா காந்தி கேஸை குறிப்பிடலாம். இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆர்டிகிள் 21 அப்படிங்கிறதோட ஸ்கோப் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக உச்சநீதிமன்றம் விளக்கியிருப்பாங்க. இதுதான் இந்த பிரசிடென்ட் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு உதாரணமாக நம்ம பார்க்கலாம். இதுபோல் விசாகா விசஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் அப்படிங்கிற வழக்கில் தான் பணி செய்யும் இடங்களில் பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருந்த பட்சத்தில் இந்த விசாகா கைட்லைன்ஸ் அப்படின்னு உச்சநீதிமன்றம் கைட்லைன்ஸ் வெளியிட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் போஸ்ட் ஆக்ட் அப்படிங்கிறது 2012 பாஸ் பண்ணப்பட்டுச்சு. எனவே சட்டத்திற்கான ஒரு முக்கியமான ஒரு மூலமாக இருக்கிறது என்னென்னா, நீதியரசர்கள் கொடுக்கிற அந்த தீர்ப்புகளின் அடிப்படையில் இன்னொரு முக்கியமான ஒரு மூலமாக நம்ம கருதலாம். மூன்றாவதாக மிக முக்கியமான சட்டத்திற்கான ஒரு மூலம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மக்களுடைய பழக்க வழக்கங்கள் பிற்காலத்தில் சட்டமாக உருவாகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மக்களுடைய எல்லா பழக்க வழக்கமும் சட்டமாக உருவாகுமா அப்படின்னு கேட்டோன்னா, அதற்குன்னு ஒரு சில எசென்சியல் கண்டிப்பாக தேவை. உதாரணமாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பழக்க வழக்கம் சட்டமாக கன்சிடர் பண்ணப்படணும் அப்படின்னா அது முதல்ல அதோட எசென்சியல் எலமெண்ட் என்னவாக இருக்கணும்னா, அது ஏன்சியண்ட்டாக இருக்கணும். அதாவது பழங்காலத்திலிருந்தே அந்த ஒரு வகையான பழக்க வழக்கம் மக்களால் கடைபிடித்து வரக்கூடிய ஒன்றாக இருக்கணும். இரண்டாவதாக அந்த பழக்க வழக்கமானது ரொம்ப தெளிவாக இருக்கணும். எந்த ஒரு வேகவும் இருக்கக்கூடாது. அதாவது குழப்பத்தையும் ஏற்படுத்தாத வகையில் அந்த பழக்க வழக்கம் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அந்த பழக்க வழக்கமானது தொடர்ந்து மக்களால் நடைமுறைப்படுத்தப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்திருக்கணும். அடுத்ததாக இந்த கஸ்டம்ஸோட முக்கியமான எசென்சியல் என்ன அப்படின்னா,
இது மொராலிட்டிக்கு எகென்ஸ்டாக இருக்கக்கூடாது. அதாவது இந்த பழக்க வழக்கமானது நேர்மையான ஒன்றாக இருக்கணும், எந்த வகையிலையும் மொராலிட்டிக்கு எகென்ஸ்டாக இருக்கக்கூடாது. இந்த எசென்சியல் எலமெண்ட்லாம் ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னு ஒரு பழக்கம் வழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அது ஃப்யூச்சரில் சட்டமாக மாறுறதுக்கான ஒரு வகை இருக்குது. இதுவும் இந்த கஸ்டம்ஸ் அப்படிங்கிறதும் ரொம்ப ஒரு முக்கியமான சட்டத்திற்கான மூலமாக நம்ம கருதலாம். நீதி, நியாயம் மற்றும் நல் மனசாட்சி இதுவும் சட்டத்திற்கான மிக முக்கியமான ஒரு மூலமாக கருதப்படுது. உதாரணமாக பார்த்தோம்னா எந்த ஒரு சட்டமோ ஒரு குறிப்பிட்ட சட்டமோ இல்லாத சூழ்நிலையிலையும், நீதிமன்ற முன் தீர்ப்புகள் இல்லாத சூழ்நிலையிலையும் மக்கள் அதை ஒரு பழக்க வழக்கமாக ஃபாலோ பண்ணிட்டு வராமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது அப்படின்னா நீதிமன்றம் அதை நீதி மற்றும் நல் மனசாட்சியின் அடிப்படையில் சில தீர்ப்புகளை வழங்குவாங்க. அது ஃப்யூச்சரில் ஒரு சட்டமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது போல் இன்னும் பல வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.